இங்கே பார்த்தோம் என்றால் இது வந்துட்டு அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட். இங்கே பக்கம் அச்சுவேலி சந்தைக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். இது வந்துட்டு சின்ன கட்டுறம் ஒன்றுக்கான் இருக்குது. இப்போ சந்தை இப்போ பார்க்குறது இது ஒரு கடை கட்டுற மாதிரி தான் கிடையாது சின்னன. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிராண்ட் பொடியல். இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் போக போகிறது எங்கேன்னு சொல்லி சொன்னோம்னால் யாழ்ப்பாணத்துக்கு அச்சுவேலி சந்தையை தான் போக போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்துட்டு அச்சுவேலி வந்துட்டு யாழ்ப்பாணத்தையும் வடமராட்சியும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். மற்றது இங்கே வந்துட்டு இன்னுமே சந்தை நடக்குது. சந்தையில் இன்னுமே மக்கள் வாழ்க்கை நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இப்படியே வந்து இங்கே திரும்பி பார்த்தோம் என்றால் இது வந்துட்டு அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் சந்தை இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற சந்தை வந்துட்டு மச்சமும் மற்றது உடுப்பு கடையில் விற்கிற சந்தை தான். அதுக்குள்ளே போயிட்டு பேருந்து நாங்கள் மிரக்கிற சந்தை போவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி இங்கே ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே பக்கம் ஒரு HNB பேங்க் ஒன்று இருக்குது. மற்றது இந்த ரோட்டால் போனோம்னா தான் மிரக்கறி விற்கிற சந்தை பகுதி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மச்சங்கள் மச்சங்கள் மீன்கள் அதில் விற்கிற சந்தை பகுதி போவோம். இந்த பகுதி தான் போகணும். இங்கே பக்கம் ஒரு ஆட்டோ தரிப்பிடம் ஒன்று இருக்குது. இங்கே பக்கம் அச்சுவேலி சந்தைக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் ரத்தலை செய்கிற பொருட்கள் இருக்குது. மற்றது இங்கே பக்கம் உடுப்பு கடை, பழக்கடைகள் இருக்குது. இது வந்துட்டு மருந்து கடைன்னு சொல்லலாம். மற்றது இங்கே பக்கம் வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னோம்னால் இங்கே இதில் இருக்குது. மற்றது வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னோம்னால் இது வந்துட்டு புதுசாக கட்டுறோம். இப்போ கொரோனா பிரச்சனை நடக்கிறதால திறக்க வச்சுருக்கணும். கோழியை சீக்கிரம் திறக்கிறதா சொல்லிக்கிறோம். மற்றது இதுக்கு இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் மீன் கடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இது வந்துட்டு சந்தையில் புதுசாக கட்டிக்கிற கட்டிடம். ஆனால் என்ன இது இன்னும் திறக்காதில் வந்துட்டு அந்த பக்கம் இந்த மதுளுக்கு அங்காளி பக்கம் தான் வந்துட்டு இப்போ மிரக்கறி சந்தை நடக்குது. இப்போ திறந்தன்னா வேலைக்கு நடக்கும். மற்ற இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் இது வந்துட்டு பழைய சந்தை கட்டிடம் இருந்த இடம். இப்போ வந்துட்டு இது சிதைவடைஞ்சிருக்கு. நீ இதை வந்துட்டு உலக காலத்துக்கு இடிச்சிட்டு புதுசாக கட்டுற மாதிரி பிளான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு இப்படியே போயிட்டு இந்த மச்சக்கடை பக்கம் போவோம். இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னா ரச்சிக்கடை பக்கம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா ரச்சி கடையில் யாருமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே மீன் சந்தை இருக்குது. மீன் சந்தைக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிறேன். மீன் வலை சீலா என்ன சீலா என்னண்ணா? முரல் இல்லைண்ணா வீடியோ எடுத்துக்கிறேன். யூடியூப் பண்ணிக்கு இது என்ன மீன்? சீலா தலை. ஓ சரி. இல்லை மீனை மட்டும்தான். மீனை மட்டும்தான். மீனை மட்டும் கருவாடை நமக்கு இது என்ன கருவாடை? காவாடு. நாங்கள் வந்துட்டு இங்கே அந்த உடுப்பு கடை பக்கத்தால் போயிட்டு அப்படியே மரக்கறி சந்தை பக்கம் போவோம். இங்கே வந்து பார்த்தோம்னா பலசரக்கு கடைகள் இருக்குது.
பச்சை சந்தைக்குள்ளே பார்த்துட்டு நீ மிரக்கறி சந்தை பார்க்குறதுக்கு போவோம் வழியில். அதில் வந்துட்டோம். அப்படியே இஞ்சால பக்கத்தான் போகணும் கிணறு தூரம். பாப்பா இஞ்சால நிறைய கடைகள் இருக்குது, அது வழியாக பார்த்துக்கிட்டு அப்படியே போவோம். அண்ணா மிரக்கறி சந்தை அங்கேயா? மிரக்கறி சந்தை அங்கேயா? மிரக்கறி சந்தை அங்கே உள்ளே போயிடும். சரி ஓகே சரி. இங்கே பக்கம் வந்து மண்டால் இங்கே பக்கம் ஒரு மண்டபம் ஒன்று மண்டபம்னா நிற்கிறேன். இங்கே நல்லா தான் இருக்குது மண்டபத்தையும். இதாக வித்தியாசமான கட்டுறமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தால் கடைகள் இருக்குது, இங்கே இது இருக்குது. நான் சந்தைக்கிட்ட வந்துட்டோம், மிரக்கறி சந்தைக்கிட்ட. நாங்கள் இப்போ சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தோம் சார், இங்கே பக்கம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, ராஜா மாணிக்கா கல்யாண மண்டபம் வந்து. மற்ற இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கே பக்கம் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, 2 மாடி இதில் இருக்குது. மேலுக்கு வீடு நினைக்கிறேன். இது பக்கத்தில் இருக்குது. நாங்கள் இப்படி இங்கே வந்தோன்னா இதான் இப்போ மிரக்கறி சந்தை, மிரக்கறிகள் விற்கிற இடம் சந்தைன்ட்டு. ஸோ நாங்கள் உள்ள போவோம். எங்கேன்னு இருக்கு, நாங்கள் இதுக்கு போயிட்டு கைதாண்டுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா முன்னுக்கு ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. பலாப்பழம், மற்றது வாழைப்பழம், மற்றது இங்கே கம்பாளியல், மற்றது இங்கே வந்து பார்த்தோம் என்றால் தோடம்பழம், தேசிக்க அப்படிங்க வந்து பட்டு வளர்ந்து இருக்குது. அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்து பார்த்த வேண்டாம். இது வந்துட்டு சின்ன கட்டுறம் ஒன்றுக்கான் இருக்குது. இப்போ சந்தை இப்போ பார்க்குறது இது ஒரு கடை கட்டுற மாதிரி தான் கிடையாது, சின்னன. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு பழக்கடை தான் இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா இது ஒரு கடை கட்டுற மாதிரி தான் கிடக்கு, அந்த சைஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே மிரக்கறிகள், கத்தரிக்காய் தான் இருக்குது. இப்போ இப்போ சந்தை அநேகமாக மூடிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் என்றால் இங்கே தக்காளி இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த பில்டிங் வந்துட்டு வேலை நடக்கிறதால இவையில் வந்துட்டு இங்கே மாற்றி விட்டுருக்கணும். இது சும்மா தக்காளி தான் இருக்கேன். ஆனால் இப்போ பில்டிங் வேலை முடிஞ்சுது, ஆனால் வேலையும் கூப்பிட்றமே தெரியலையா. ஸோ அதான் வேண்டிய ஒரு குறையாக கிடக்குது. வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கும் மிரக்கறி கடை எல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு வெங்காயம், மரவள்ளி எல்லாம் இருக்குது. அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே பக்கம் வெத்தலை கீரை, மற்றது பூசணிக்காண்டு நிறைய இருக்குது. நான் வீடு எடுக்கிறோன்றோடனே கடைக்கார அண்ணியாக எல்லாம் மொழியில் போய் நிற்கணும், போட்டு விட்டுருங்க கொண்டு சொல்லி போட்டு.
நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா அச்சுவேலி சந்தையை பற்றி பார்த்துட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இன்னும் நடக்கிற முக்கியமான பிரச்சனை சொல்லி சொன்னால் இப்போ இந்த புது கட்டுறதுக்கு ஆக்கிலேருந்து முடியலை. அதைத்தான் அவை கேட்டுக்கொண்டிருக்கணும். புது கட்டுறதுக்கு விட்டால் தங்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும். மற்றது வர்ற ஆக்களுக்கு வந்துட்டு 2 இடத்துல தள்ளி போகாமல் ஒரு இடத்துல வேண்டலாம்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் இதை வைக்கிற வேண்டுகோள். இது வேலைக்கு நிறைவேறணும்னு நாங்கள் நம்புவோம். அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னு சொல்லி சொன்னால் ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட கருத்துக்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் பிராண்ட் படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.